கரூர் சம்பவத்திற்கு பிறகு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் கலந்து கொள்ளும் மக்கள் சந்திப்பு கூட்டம் புதுச்சேரியில் நாளை நடைபெற உள்ளது. உப்பளம் பகுதியில் இருக்கக்கூடிய பழைய துறைமுகம் பகுதியில் 4.5 ஏக்கர் பரப்பிற்கு தற்போது விஜய் மக்கள் சந்திப்பு கூட்டத்திற்கான திடல்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஒளிப்பதிவாளர் ஸ்ரீதருடைய காட்சிகள்ல நம்மளால பார்க்க முடிகிறது. விஜயினுடைய மக்கள் சந்திப்பு கூட்டத்திற்கு புதுச்சேரி காவல்துறை பல்வேறு விதமான நிபந்தனை விதித்திருக்கிறார்கள். இந்த நிபந்தனையை பின்பற்றும் விதமாக கடந்த 2 நாட்களுக்கும் மேலாக புதுச்சேரி மாநில தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் தற்போது களத்தில் ஏற்பாடுகளை செய்து வருகிறார்கள். குறிப்பாக மிகப்பெரிய அளவிற்கு தகரத்தினுடன் கூடிய தடுப்புகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. 10 அடி உயரத்திற்கு மேல் அந்த தடுப்புகள் இருக்கும். மேலும் உள்ளே வரக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள் பக்கத்து கேபினுக்கு செல்லாத வகையில தடுப்புகள் கேப் விட்டு அமைக்கப்பட்டிருப்பதையும் நம்மளால பார்க்க முடிகிறது. விஜய் நாளை காலை 10:30 மணியிலிருந்து 11:30 மணிக்குள் இந்த பகுதிக்கு வருவார் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பொதுக்கூட்டம் போல, அதாவது மேடைகள் அமைக்காமல் நேரடியாக அவர் பேருந்திலேயே பரப்புரை மேற்கொள்வார் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் ஒரு பிரத்யேக தகவல் என்னவென்றால், காவல்துறையினர் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த ப்ளூ பிரிண்ட் அடிப்படையிலேயே முழுவதுமாக இது அமைக்கப்பட்டிருக்கிறது. அதை தாண்டி இந்த பகுதிகளில் வேற ஏதாவது ஒரு பலகையோ அல்லது வெளி பகுதிகளில் இருந்து வேறு எந்த பொருட்களும் உள்ளே கொண்டு வருவதற்கு அனுமதி இல்லை என்றும், இதற்காகவே இந்த திடல் பகுதிகளில் 30க்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு முழுமையாக இந்த பகுதிகளில் நடைபெற இருக்கக்கூடிய இந்த இன்ஃபர்மேஷன்ஸை உடனடியாக காவலர்கள் கண்காணிப்பார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ஸ்ரீதருடன் செய்தியாளர் பாலவெற்றிவேல், நவநீத கிருஷ்ணன்.